நமஸ்தே. இந்த வீடியோவில் மதியமால நம்ம கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா, மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஆகஸ்ட் 2026 இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோம் லெட்டரில் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஃபஸ்ட் பேப்பரில் ஏக் பத்யாங்ஸ்கா பாபார்த்தி ஹிந்தி மேம் லிக்கியேன்னு சொல்கிறாங்க. ஒரே பாபார்த்தி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பண்டித் கி சங்கதி கேட்டிருக்காங்க, லோகியும் ஹிஜக்தே கேட்டிருக்காங்க, ப்ளஸ் கைஞ்சி கேட்டிருக்காங்க. ஸோ 3 கொடுத்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனில் 1 எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போது நீங்கள் 3 படிக்கணும். இப்போ புக்கில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத அதுக்காக பேசேஜ் படிக்க வேண்டியது நோட் பண்ணிக்கோங்க. பண்டித் கி சங்கதி கர்னே சே படிக்கணும். பண்டித் கி சங்கதி கர்னே சே லோக் யோம் இஜக்தே படிக்கணும். அடுத்தது கைஞ்சி 3மே இம்பார்ட்டன்ட்டு. 4th ஒன்று சார் கஹாம் அபி தக் லுப்து ரஹா இருக்கு இல்லையா, அதுவும். ஸோ இப்போ 4 கொடுத்துருக்காங்க. 4 மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு 1 எழுதணும் இல்லையா, அதை நீங்கள் எழுதிட முடியும். சரியா? ஃபஸ்ட்டு இந்த 4 மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது கொஷின் ஆன்சர் பாருங்கள். 5 பிரசனோं का उत्तर लिखिए. 5 கொஷின் ஆன்சர் எழுதணும். இது கொஷின் பேப்பரில் கிஸ்கி சங்கதி சே, அடுத்தது கமல் கியோம் நஷ்ட் ஹோ, பூந்த் பாதலோம் கே, அடுத்தது கவி பூந்த் கே பாக்ய, கவி பூந்த் கே பாக்ய கா வர்ண கைசே कहते हैं. இதெல்லாம் இம்பார்ட்டண்டாக இதில் கொடுத்துருக்காங்க, கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. தாரே ஆகாஷ் में लटक रही हैं, इंद्रधनुष कितने लोगों चावी है, होनहार बालक क्यों कमाते हैं, कबीर ने गुरु गोविंद के किसके श्रेष्ठ. இந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க, இந்த கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. கலம் क्यों नष्ट हो, किसकी संगति से, लड़की कोयल कैसे, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தது பூந்த் பாதலோம் கோ, தாரே ஆகாஷ், இந்திரதனுஷ் கைசா, வண்ணமாலிகி கராமத், होनहार राईदास के दोहे, होनहार बालक छोटे बच्चों, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் கபீர்தாஸ் குரு और கோவிந்த் கிஸ்கே श्रेष्ठ कहा இருக்குல்லையே, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். டோட்டலாக உங்களுக்கு 11 கொஷின் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த ரோம் லெட்டர் என்ன இருக்குது? சாராங்ஸில் உங்களுக்கு அத்புத் மாயா, ஹோன்ஹார், ஏக் பூந்த் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 3 கேட்டிருக்காங்க. 3ல் நீங்கள் 1 எழுதணும். இம்பார்ட்டண்டாக என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, அத்புத் மாயா படிச்சுக்கோங்க, ஹோனஹார் படிச்சுக்கோங்க, இந்திரதனுஷ் படிச்சுக்கோங்க. 3 கண்டிப்பாக படிக்கணும். அடுத்தது தோஹே பாருங்கள். தோஹே 2 எழுதணும். நீங்கள் குரு கோவிந்த் வித்யாதன் ஆபதீம் கேட்டிருக்காங்க. இங்கேயும் அதை தான் இம்பார்ட்டன்ட்லையும் அதான் கொடுத்துருக்காங்க. குரு வித்யா ஆபதீம் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க. 3மே இம்பார்ட்டன்ட், 2 எழுதலாம். சரியா? அடுத்தது 5 அர்த் ஹிந்தி மேம் லிக்கியே. இப்போ மீனிங்ஸ் இருக்கு இல்லையா, மீனிங்ஸை பொறுத்தவரையும் இம்பார்ட்டன்ஸ் எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 லெசன் தான் தரவு படிக்கோங்க. சரிங்களா? அதுலேருந்து உங்களுக்கு 5 கண்டிப்பாக வந்துடும். அதில் எழுதிடலாம். மீனிங்ஸும் சரி, ஆப்போசிட்ஸும் சரி, ஃபஸ்ட்டு 5 லெசன் நான் தரவு பண்ணிக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றது காட்டுறேன், இதையும் படிச்சுக்கோங்க. பசந்த் கர்னா, ஸ்ரீதித், இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது விலோப் ஷப் பாருங்கள். விலோப் ஷப்பை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடலுக்காக தான் காட்டுறேன். நீங்கள் எப்படி கொஷின் பேப்பர் வரும் அப்படின்றது மாடலுக்காக தான் காட்டுறேன். நீங்கள் சரிங்களா, இந்த மாடலை வச்சு கொஷின் பேப்பரை எழுதணும். இது உங்களுக்கு ஜோடிய பண்ணியே மேட்ச்சு. இதுக்கு மேட்ச்சுக்கு ஃபுல் லெசனும் படிக்கணும். இத்தனை லெசன் அப்படிலாம் இல்லை, ஃபுல் லெசன் படித்தா தான் உங்களால் மேட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி வாக்கியம் பிரயோக் கீஜியே. மோஸ்ட்லி ஓன் சென்டென்ஸ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக் வராது, நான் கரெக்டாக எழுதுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஓன் சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா புக்கில் இருக்கிறதே படிச்சுக்கோங்க. சரியா? ஒரு 5 லெசன், ஃபஸ்ட்டு 5 லெசன் படிக்கோங்க. அடுத்த 9th ரோம் லெட்டர் என்னது? உங்களுக்கு பேசேஜ் கொடுத்துட்டு அதில் கொஷின் ஆன்சர் இதிலே இருக்கும். ஸோ எல்லா லெசனும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்தே கொஷின் ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இப்போ இதுதான் பர்டிகுலராக இந்த லெசன் அப்படிலாம் இல்லை, எல்லா லெசனும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் முடியும்னா அங்கேயே நீங்கள் கொஷினில் ஆன்சர்லாம் இருக்கும், இதில் பேசேஜில் இருக்கும், நீங்கள் பார்த்து எழுத வேண்டியதான். சரியா? அடுத்தது கொஷின் ஆன்சர். 5 கொஷின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. கொஷின் ஆன்சரில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் பாருங்கள். 2 பிரசன்ன 2 கொஷின் தான் எழுதணும். 5 மார்க்ஸு. அக்பர் தக்ஷன் பாரத் பாரதி की कवितेयम जानता है. பாரதி லெசனும் தக்ஷன் பாரத் லெசனும் ஃபஸ்ட்டு 3 லெசன் தடவை படிச்சுக்கோங்க. இல்லை அப்துல் கலாம், தக்ஷன் பாரத், பாரதியார் லெசனு, அப்துல் கலாம் 3 லெசன் படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஷின் ஆன்சருக்கு ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம். இம்பார்ட்டன்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, अकबर बीरबल के क्यों तारीफ की, बदसाग बीरबल, दक्षिण भारत, अध्यापक ने बच्चों को, डॉक्टर अब्दुल कलाम व्यक्तिगत, अब्दुल कलाम का जीवन, हमारा राज सिंह,
சுதந்திர பாரத் में पटेल जी இது வந்து மொத்தம் 8 கொஸ்டின் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த அப்துல் கலாம் பாரதி லெசனு தக்ஷன் பாரத் இது முடிச்ச 3 படிச்சுட்டிங்களாவே இன்னும் 2 கொஸ்டின் தானே எழுதணும். 3 லெசன் படிச்சுக்கோங்க. அதில் இருக்க கொஸ்டின் ஆன்சர் படிச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க எஸ்ஏ படிச்சுக்கோங்க. 3 எஸ்ஏ வந்து கண்டிப்பாக படிக்கணும் இல்லையா? அந்த 3 எஸ்ஏல கொஸ்டின் ஆன்சர் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படியே கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? அடுத்தது சாராங்ஸ். இதில் டாக்டர் அப்துல் கலாம், ஹமாரா ராஜசிங், சர்தார் வல்லபாய் பட்டேல், மகாகவி சுப்பிரமணிய பாரதி கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் புக்கில் தக்ஷன் பாரத் கேட்டிருக்காங்க, சர்தார் வல்லபாய் பட்டேல், அப்துல் கலாம். ஸோ இப்போ இது கேட்டிருக்காங்க. அமரா ராஜசிங் 4 லெசன் வந்து இம்பார்ட்டன்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அப்துல் கலாம், பாரதி, தக்ஷன் பாரத் இது 3த்தை வந்து தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் ஆன்சரும் எழுதிடலாம், எஸ்ஏவும் எழுதிடலாம். சரியா? 3 லெசனை தரவு பண்ணிக்கோங்க. எனி 1 கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா 1 தானே எழுதணும் எஸ்ஏ. சரி, அடுத்தது 5 பிரசனம் का उत्तर கதித்யா லிக்கித் லிபியிலேருந்து கேட்டிருக்காங்க. லிப்பியில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி லிப்பி. அதில் இம்பார்ட்டன்ஸ் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கதித்யா லிக்கித் பாஷா, ஹிந்தி வர்ணமாலா, व्यंजन किसे कहती है, अनुस्वर किसे कहती है, अलिया हलत, विसर्ग, स्वरोम, हिंदी अंगोम, देवनागरी रूप में. இந்த மாதிரி இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த புக்கில் இம்பார்ட்டன்ட் புக்கில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா கதித்யா லிக்கித் பாஷா கேட்டிருக்காங்க. हिंदी वर्णमाला कितने स्वर, अनुस्वर, विसर्ग, व्यंजन, हल्यालत, हिंदी अंगों, अनुस्नासिक, किन शब्दों में இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 9 கொஷின் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் கூட படிச்சுக்கோங்க. சரியா? இப்போ உங்களுக்கு மதியமால நான் வந்து இன்னும் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, எனக்கு வந்து இது வேணும், கோச்சிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து இதோட பிளேலிஸ்ட் இருக்குது. அதாவது இம்பார்ட்டன்ஸோட பிளேலிஸ்ட், இம்பார்ட்டனாக இப்போ சொல்கிறோம் இல்லையா, அது மட்டும் நடத்தி பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் வேணும்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சின்ன அமௌண்ட்டு தான் பே பண்ணி அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னா அப் டு வெஞ்சன் கிசை கத்தியா அப்படின்னா இதுக்கூட மீனிங்கை தமிழ் ஆர் இங்கிலீஷில் மீனிங்கோடு உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாக கொடுத்துருப்பேன். தேவைப்படுறவங்க அந்த பிளேலிஸ்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 ப்ராக்டிஸ் கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். சரியா? தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த பேப்பர் 2 போகலாம். பேப்பர் 2 பாருங்கள். பேப்பர் 2ல் இதெல்லாம் தெரியும் இல்லையா, நேம் ஆஃப் த சென்டர், டான்ஸ், இதெல்லாம் வந்து ப்ராத்மிக்லேயே பார்த்துருப்போம். ஸ்டூடெண்ட்டு இதெல்லாம் எழுதணும், டேட் எழுதணும், இதெல்லாம் எதுவும் ஃபில் பண்ணக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஓகே. அடுத்தது வந்து दो प्रश्नों का उत्तर दीजिए. லெசன்ஸ் வந்து ஸ்டோரியில் வந்து இப்ராஹிம் நே கரீப் கேட்டிருக்காங்க. பகவான் சங்கர் சே பகீரத் இது கேட்டிருக்காங்க. மொத்தம் 2 கொஷின் ஆன்சர் வந்து எழுதணும். இல்லை உங்களுக்கு ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. அமீர் கியோம், அடுத்தது சதுர் ஆத்மி கியோம் அப்படி கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் புக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்ராஹிம் நே गरीब बूढ़े को இருக்குல்ல அந்த லெசன், இப்ராஹிம் யாத்ரியோம் கோ, தர்மராஜ், பகவான் நே அமீர் கோ, சிவப்பா, சதுராத்மி, பூத்னே அமீர் சே கியா கஹா. இப்போ பிளேலிஸ்ட்டில் இதெல்லாம் நடத்தி உங்களுக்கு கொடுப்பேன். நடத்தி உங்களுக்கு எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தமிழ் ஆர் இங்கிலீஷில் மீனிங்கோடு உங்களுக்கு நோட்ஸோடு கொடுப்பேன். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து படிச்சிட முடியும். தேவைப்பட்டவங்க எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் ரோம் லெட்டர் என்னது, கஹானியோடைய ஸ்டோரி. இதில் பகவான் சப்கா ஏக்க குத்திக்கே பூஞ்சு மௌனுக்கா மந்திரம் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் வந்து இம்பார்ட்டனும் அதே தான். என்னது, பகவான் சப்கா ஏக்கு குத்கேக்கு பூஞ்சு மௌனுக்கே மந்திரம் 3 இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது 3 படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கொஷின் ஆன்சர். ராம் और लक्ष्मण லெசன் இருக்கு, அதுலேருந்து 2 प्रश्नों का उत्तर दीजिए. 2 क्वेश्चन आंसर எழுதணும். ராம் और लक्ष्मण दशरथ के कितने, महाराज दशरथ क्यों बेहोश हो गई. महाराज दशरथोட லெசனில் इम्पॉर्टेंट दशरथ कितने रानियों थी, भारत ने किनका अभिषेक, राम और लक्ष्मण ने, महाराज दशरथ ने मंत्रा कौन थी, कैकेयी के दूसरा वर्ग क्या है, महाराज दशरथ क्यों बेहोश हुए, राम और लक्ष्मण सीता कहाँ रहे. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சாராங்ஸை பொறுத்தவரை என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 தான் எழுதணும். 4 இம்பார்ட்டண்டாக இப்போ 4 கொடுத்துருக்காங்க, அதில் 1 எழுதணும். சார்பாயி, மந்த்ரா கா ஷட்யந்திர, தனுஷ் யக், ராம் கா வனவாஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் தனுஷ் யக், ராம் கா வனவாஸ், மந்த்ரா கா ஷட்யந்திர, சார்பாயி, பரத் கா ஷோக். மொத்தம் வந்து 5 கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட். இது மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வந்துடும். அடுத்தது லிங்கு நோட் பண்ணிக்கோங்க. லிங்கு ஜெண்டரு, வச்சன்னா சிங்குலர் ப்ளூரல். லிங்குனா ஜெண்டர், பாயி பஹன் அப்படி பார்ப்போம்ல அது. அடுத்தது 4 வச்சன் கேட்டிருக்காங்க. 4 எழுதணும். ஸோ அதனால் ஈஸியாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அங்கோம்னா நம்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு படிச்சுக்கோங்க. 4 மார்க்கு ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்தது வாச்சிய பதிலியே
வாச்சிய பதிலியே அப்படின்றது மோத்தினே யா கயா. இந்த சென்டென்ஸை மாற்றுறது வாச்சிய பதிலே ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் சொல்கிறோன்னே அது வாச்சிய பதிலியே. சுத்து ரூபமே இந்த கிராமர் மிஸ்டேக் இருந்தால் அடுத்தது வாக்கிய ஜோடியே ரெண்டு இதை சேர்த்து எழுதுறது. ரெண்டு சென்டென்ஸ் இருக்குல்லையா சேர்த்து எழுதுனா அதுதான் வாக்கிய ஜோடியே. இதெல்லாம் கூட நான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பேன், உங்களுக்கு ஈஸியாக வந்து நடத்தி கொடுப்பேன். கிராமர்லாம் கூட அந்த ப்ளேலிஸ்ட்டில் கவர் ஆகும். தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 5 வாக்கியமே சுத்து ரூபமே கிராமர் மிஸ்டேக் இருக்கும், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி எழுதணும். சரியா, சுத்து ரூப் எழுதணும். அடுத்தது 11th ஒன் பாருங்கள். ஹாஸ்பிட்டல் में डॉक्टर के लड़के बातचीत வந்து கான்வர்சேஷன் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. होटल में அடுத்தது अस्पताल में किसी परीक्षा के बारे में 2 विद्यार्थी 3 வந்து இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க. இதில் अस्पताल में किसी खेल के बारे में பற்றி 2 लड़कियां பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து लेटर राइटिंग छुट्टी मांगते हुए अध्यापक लीव लेटरों हिंदी सीखने के आवश्यक சொல்லி ஒரு லெட்டர் திஸ் ஆர் தட்டு தான். ஸோ இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எழுதணும். சரியா, இது ரெண்டு தெரிலனா கஷ்டம், அதனால் படிச்சுக்கோங்க. அடுத்தது லெட்டர் ரைட்டிங்கில் இம்பார்ட்டன்ட் வந்து சுட்டி மாங்கத்தே हुए லீவ் லெட்டர் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஹிந்தி सीखने के आवश्यक कसरत करने के आवश्यक மொத்தம் 3 வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது शीर्षक டைட்டில் என்னது एक शीर्षक पर निबंध लिखिए मेरा नगर बाग हमारा देश கேட்டிருக்காங்க. எனி ஒன் எழுதணும். இம்பார்ட்டன்ஸு தீபாவளி ஹமாரா தேஷ் பாக் தாஜ்மஹால் இது மாதிரிலாம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. எனி ஒன் கண்டிப்பாக வந்துடும். அடுத்தது அனுவாத் கீஜியே தில்லி சிங்காசன் பர் அனுவாத் கீஜியே வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்து அங்கேயே நீங்கள் எழுத முடியும். சரியா, ஓகேவா. உங்களுக்கு தேவைப்படுறவங்க மத்தியமாவுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2க்கு எத்தனை ரோமன் லெட்டர் இருக்கோ மொத்தம் டோட்டலாக வந்து பேப்பர் 1ல் 12 ரோமன் லெட்டரும் 15 பேப்பர் 2ல் 15 ரோமன் லெட்டரும் இருக்கும். டோட்டலாக 27 வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்து 2 கொஷின் பேப்பர் ஃப்ரீயாக கிடைக்கும். சரியா, இந்த மத்தியமாவோட ப்ளேலிஸ்ட் தேவைப்படுறவங்க இது பண்ணிக்கோங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோவோட தமிழ் இங்கிலீஷ் மீனிங்கோடு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். தேவைப்படுறவங்க மட்டும் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா, தன்யவாத்.